மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான செய்தி தான். நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் 470 புள்ளிகள் அதிகரிச்சு 25,388 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 878 புள்ளிகள் அதிகரிச்சு 58,729 நிறைவடைஞ்சிருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா ஐபிஎஸ் பினான்ஸ்ல நாகப்பன் சார் கிட்ட பேசிடலாம் வாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் செபி. நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே நல்ல ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. ஆமா, பெரிய ஏற்றமா இருக்கே சார். படு வேகமான ஏற்றம், பெரிய ஏற்றமா இருக்கு. கொஞ்சம் இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னு சொல்லலாம், பட் எதிர்பார்த்ததுன்னு சொல்லலாம். ஆனா இந்த அளவுக்கு இல்லைன்னாலும் எப்படின்னா, சென்செக்ஸ் 1400 புள்ளிகளுக்கு மேல், நிப்டி 400 புள்ளிகளுக்கு மேல், கிட்டத்தட்ட 500 புள்ளிகளை தொட்டது ஏற்றத்துல இன்னைக்கு. அதே மாதிரி அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னாலும் சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய 30 பங்குகள் 29 பங்குகள், நெஸ்லே ஒரே ஒரு பங்கு மட்டும் ஒரு சின்ன இறக்கத்துல முடிவடைஞ்சிருந்தது. பாக்கி 29 பங்குகளும் இன்னைக்கு விலை ஏற்றம். நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க 50 பங்குகள்ல நெஸ்லே ஒரே ஒரு பங்கை தவிர 49 பங்குகள் இன்னைக்கு விலை ஏற்றத்துல முடிவடைந்திருந்தது. பரந்த சந்தையை எடுத்துக்கொண்டாலும் இன்னைக்கு வணிகமான பங்குகள்ல 1727 பங்குகள் விலை ஏற்ற பங்குகளாகவும் 1003 பங்குகள் விலை இறக்க பங்குகளாகவும் முடிவடைஞ்சிருக்கு. நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய அந்த அப்பர் சர்க்கியூட் 114 பங்குகள், லோயர் சர்க்கியூட் 64 பங்குகள் தான். 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகள் 131 பங்குகள். ஆனால் 52 வார குறைந்தபட்ச விலையை தொட்டது 28 பங்குகள் மட்டும்தான். இப்படி ஒட்டுமொத்தமாக இது மட்டும் இல்ல, எல்லா துறை குறியீடுகளும் இன்று ஏற்றமடைந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று சர்வதேச காரணங்கள். சர்வதேச அளவுல பார்த்தோம்னா நேற்று நாஸ்டாக் 2% மேல் ஏற்றத்துல முடிவடைந்திருந்தது. S&P 500 என்று சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அமெரிக்க குறியீடு 1% மேல ஏற்றத்துல முடிவடைந்திருந்தது. அது பரந்த குறியீடு 1% மேல ஏற்றத்துல முடிவடைந்திருந்தது. அதற்கு பிறகு இன்று அதிகாலை துவங்கி முடிவடைந்த ஆசிய பங்கு சந்தைகள்ல நிக்கை, குறிப்பாக ஜப்பானிய பங்கு சந்தை குறியீடு 3.5% ஏற்றம்ங்கிறது முன்ன சமீப காலங்கள்ல ஒரு புதிய உச்சம். ஹாங்செங் குறியீடு அதுவும் கிட்டத்தட்ட 1% வரைக்கும் ஏற்றத்துல இருந்தது. மதியத்திற்கு பிறகு வணிகம் நடந்து வரக்கூடிய பிரெஞ்சு பங்கு சந்தை சிஏசின்னு சொல்லக்கூடிய யூரோப்ல எடுத்துக்கிட்டோம்னா லண்டன்ல இருக்கக்கூடிய ஃபுட்சி, ஜெர்மனியினுடைய டாக்ஸ், இந்த குறியீடுகள் எல்லாமே கணிசமான ஏற்றத்துல வணிகம் நடந்து வர்றது முதலாவது காரணம். 2வது காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம நேற்றைய ஹீரோ பஜாஜ் ஹவுசிங் IPO, அதுல தெரிய வந்த ஒரு விஷயம் முக்கியமானது என்னன்னா, அவங்க பங்குகளை வெளியிட்டது 7500 கோடி 7700 கோடி அப்படின்னா கூட சேர்ந்த பணம் 3 லட்சம் கோடி. இவ்வளவு பெரிய லிக்விடிட்டி சந்தையில, இவ்வளவு பெரிய பணம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயமாக சந்தைக்கு அது ஒரு புது தகவல்னு சொல்லலாம். அப்ப இந்த 7750 கோடியோ வாட் எவர் இட் இஸ், அது அலாட்மெண்ட் போக மிச்ச பணம் போற மீண்டும் சந்தைக்கு தான் வரப்போகிறது. அப்ப பைப் லைன்ல மிகப்பெரிய அளவுல லிக்விடிட்டி இருக்குங்கிறது ஒரு சாலிடான நியூஸ் சந்தையை பொறுத்தவரை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் நிறைய பேர்கிட்ட இருக்கு, சந்தைக்குள்ள முதலீடு பண்ண போறாங்க. பஜாஜ் இல்லாட்டி வேற எதுக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆமா, நிச்சயமா. ஏன் சார் நெஸ்லே மட்டும் இன்னைக்கு குறைவா இதுல முடிஞ்சிருக்கு? ஒரு 0.11% அது அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சின்ன ஒரு இறக்கத்துல முடிவடைந்தது. பொதுவாகவே அது லிக்விடிட்டி கம்மி. லிக்விடிட்டினா அதிக எண்ணிக்கையில் பங்குகள் அதுல வணிகமாகாது, குறைவான எண்ணிக்கையில் தான் பங்குகள் வணிகமாகும். அதனால பொதுவாகவே அது பிரிட்டானியா அந்த மாதிரி பங்குகள்ல பெரிய ப்ளூ சிப்ஸ் சொல்லுவாங்க, அல்லது மல்டிநேஷனல் கார்பரேஷன் சொல்றோம், MNCs, இதுல இந்த மாதிரி சில பங்குகள்ல பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. ரொம்ப ரேரா ஒரு நாட்களுக்கு முன்பு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பாத்தீங்கன்னா ஒரு புதிய உச்சத்தை தொட்டது. அந்த மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. நிப்டி நெக்ஸ்ட் 50லயுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி தான் முடிஞ்சிருந்தது. ஓவராலா என்ன செக்டர் சார் இன்னைக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி எல்லா துறை குறியீடுகளுமே இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. எந்த துறை குறியீடுமே இன்னைக்கு இறக்கத்துல இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, விக்ஸ்ன்னு சொல்லுவோம், வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அது குறைவாக இருக்குது, நல்லது. அது குறைஞ்சிருந்ததுங்கிறத தவிர எல்லா துறை குறியீடுகளும் இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது. அதுல குறிப்பா உலோகத்துறை மெட்டல், அந்த இண்டெக்ஸ் 3% ஏற்றத்துல இருக்கு. ஹிண்டால்கோ 4% ஏறி இருந்தது தனிப்பட்ட பங்குகள்ல. அந்த துறையில JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், இந்த மாதிரி பங்குகளுடைய விலை ஏற்றத்தின் காரணமாக மெட்டல் அந்த ஸ்டாக்ஸ் 3% அந்த குறியீடும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக ஆட்டோ வாகனத்துறை, CPSE சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குறியீடு 2% ஏற்றத்திலும், பார்மா, ஹெல்த் கேர், FMCG, பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு, வீட்டுமனை துறைக்கான குறியீடு, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச நிறுவனங்கள், இந்த குறியீடுகள் எல்லாமே இன்னைக்கு ஏறத்தாழ 1% வரைக்கும் இன்னைக்கு ஏற்றத்துல தான் முடிவடைந்திருந்தது. நான் முன்ன சொன்ன மாதிரி இறக்கத்துல எந்த துறை குறியீடுமே இல்லைன்னு தான் சொல்லணும். கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சார்
கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சர்வதேச சந்தையில தங்கத்தினுடைய விலை $2,550 ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு நடக்குது. அது கிட்டத்தட்ட நேற்றைய வணிகத்தை விட ஒரு சின்ன ஏற்றம், அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க MCX சந்தையில $72,000 ஒட்டி வணிகம் நடக்குது. வெள்ளியினுடைய விலை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 28.8 இருந்தது, இப்ப $29 ஒரு இதுக்கு வந்திருக்குது. அது இப்ப நீங்க இங்க உள்ளூர் சந்தையிலையும் அது பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. பட் கச்சா எண்ணெய் தான் இன்னைக்கு ஹீரோன்னு சொல்லணும். $65 தொட்டு வணிகமானது நேற்று முந்தைய தினமெல்லாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு $2.5 நேற்றைக்கு இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. $3 கூட சொல்லலாம். $68 கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. 1% மேல 1.5% மேல. உள்ளூர் சந்தையில MCXல $5,770 வணிகம் நடக்குது ஏற்றத்துல. முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, அமெரிக்காவில் ஒரு அந்த எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மாகாணத்துல மிகப்பெரிய ஹரிக்கேன் வந்திருந்தது. அதனுடைய தாக்கம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதன் தாக்கம் அவ்வளவாக இல்ல. எண்ணெய் உற்பத்தியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது இருக்கு, பட் ஆனா அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்றாலுமே கூட பாகிஸ்தான் இப்ப நேற்று முந்தா நாள் இறங்குனதுக்கு ஒரு காரணம்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுல எண்ணெய் உலகத்துல 4வது ரிசர்வா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த மாதிரி காரணங்களால இறங்குனது. பட் இப்போ ஒரு ரெக்கவரி இருக்கிறத பார்க்க முடிகிறது இன்னைக்கு பார்த்தோம்னா. இது தனிப்பட்ட பங்குகள்னு பார்த்தோம்னா இந்த எண்ணெய் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் மட்டும் இல்ல, உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த விலை ஏற்றம்ங்கிறது பெனிஃபிட்டா இருக்கும். இது போதான் என்னுடைய போக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு கச்சா எண்ணெயுடைய விலை பாட்டம் அவுட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். $76-77 இருந்து $65 வந்து விட்டு இப்பொழுது $68 செட்டில் ஆயிருக்கு. பெரும்பாலும் $1 இந்த சைட் பேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இதே மாதிரி ஏறுமுகமா இருக்குமா சார் அடுத்த வாரத்துல? இது அன்றாடம் சிச்சுவேஷனை பொறுத்துதான் இருக்குங்கிறத. இப்ப இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு நான் 2 காரணங்களை சொன்னேன். சர்வதேச சந்தைன்னு ஒரு காரணம்னு. பட் அதையும் தாண்டி 3வது ஒரு காரணம் இன்னைக்கு வீக்லி ஆப்ஷன்ஸ் சொல்றது, வாராந்திரமாக இந்த முன்பேர வணிகம் சொல்றோம் இல்லையா, ஊக வணிகத்துல அதுக்கான முதிர்வு இன்னைக்கு. அதன் காரணமாக நேத்து மார்க்கெட் இறங்கினப்ப நிறைய பேர் ஷார்ட் போயிருந்திருக்காங்க. அந்த ஷார்ட் கவரிங் இன்னைக்கு வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நேற்றைய முந்தைய தினத்தினுடைய அந்த மூவ்மெண்ட் பொறுத்து ஷார்ட் போனவங்க இன்னைக்கு கவரிங் பண்ணதுனால, கவரிங்னா பர்ச்சேஸ் பண்றது, திரும்ப விலை இறங்கும் என்று நம்பி வித்துட்டு, ஆனால் அதற்கு நேர்மாறாக இப்ப விலை ஏற ஆரம்பிச்ச உடனே அது இன்னும் அதிகமா ஏறிடுமே பயந்துகிட்டு வாங்குறது. அந்த மாதிரி வாங்கினதன் காரணமாகவும் சந்தை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. இந்த ஷார்ட் கவரிங்கிறது நாளை தொடரும் என்று சொல்ல முடியாது. பொதுவாக வெள்ளிக்கிழமை என்று சந்தை கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். 2 நாட்கள் அதற்கு அடுத்து விடுமுறை வர்றதுனால நாளை நம் சந்தை முடிவடைந்த பிறகு அமெரிக்க பங்கு சந்தை இருக்குங்கிறதுனால. அது மட்டுமல்ல, ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவோம், பொருளாதாரம் குறித்த 2-3 முக்கியமான புள்ளி விவரங்கள், அதே மாதிரி சர்வதேச சந்தையினுடைய பொருளாதாரம் குறித்த 2 புள்ளி விவரங்கள் வெளிவர இருக்கிறது இன்றும் நாளையும். இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வாரம் வியாழன் என்று ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வரும், இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வரும். எங்களுக்கு வேலை இல்லை, வேலை பறிபோய் விட்டது என்று நம்ம பதிவு செய்து கொள்வோருடைய எண்ணிக்கை குறித்த புள்ளி விவரங்கள் வரும். அது அதிகரித்தால் அதனுடைய இம்பாக்ட் மார்க்கெட்ல நெகட்டிவா இருக்கும். அதனுடைய குறையும் பொழுது நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இது பாசிட்டிவா இருக்கும். இன்னொன்னு EIAன்னு சொல்லக்கூடிய எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க அமெரிக்கால. அவங்க இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் கையிருப்பு எவ்வளவு இருக்கிறது, அதே மாதிரி கச்சா எண்ணெய் குறித்த புள்ளிவரம் வாரம் வெளியிடுவார்கள். இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் கொடுத்த புள்ளிவரங்களை வெளியிடுறாங்க. அது தேவையான அளவு இருக்குன்னு தெரிஞ்சா கச்சா எண்ணெயுடைய விலை அதிக அளவில் அதிகரிக்காது. இதுவும் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது 2ம் அமெரிக்காவை பொறுத்தவரை. ஐரோப்பாவை பொறுத்தவரை ECB அப்படின்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், அவங்க வட்டி விகிதம் குறித்து இன்னைக்கு அறிவிக்க போறாங்க. வட்டி விகிதத்தை ஏற்ற போகிறோமா, இறக்க போகிறோமா, இல்ல அப்படியே விட போறோமான்னு. அவங்க வட்டி விகிதத்தை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. அப்படியே விடலாம் அல்லது இறக்கலாம். இறக்குனா அது சந்தைக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம். இது ஐரோப்பாவை பொறுத்தவரை. இது 2யும் தாண்டி இந்தியாவை பொறுத்தவரை 3 முக்கியமான புள்ளி விவரங்களை பார்க்கலாம். இன்னைக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த புள்ளி விவரம் இன்று வெளியாக போறது. சென்ற மாதத்திற்கான பேசஞ்சர் வெஹிக்கிள் எவ்வளவு வித்திருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரம். 2வது பணவீக்கம், ஆகஸ்ட் மாத பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தோடு ஒப்பிட்டு அல்லது இந்த ஆண்டு ஜூலை மாதத்தோடு ஒப்பிட்டு இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் இன்று பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம் வெளியாக இருக்கிறது. 3வதாக மேனுபேக்சரிங் ப்ரொடக்ஷன் சொல்றது, அதோட IIP இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். மொத்த தொழில் உற்பத்தி குறியீடு ஜூலை மாதத்திற்கான புள்ளி விவரம். தொழில் உற்பத்தி அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா சென்ற இதுக்கு முந்தைய மாதத்தோடு இதற்கு முந்தைய ஆண்டு இதே மாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கல இப்படிங்கிற புள்ளி விவரம் இது மூலம் மாதாந்திர புள்ளி விவரங்கள் இன்று வெளியாக இருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் சாதகமாக இருக்கிறதாங்கிறத பொறுத்தும் சந்தையினுடைய மூவ்மெண்ட் அமையும். ஓகே, ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு நீங்க சொல்றபடி பாக்குறப்ப. ஆமா, நிச்சயமா. டாடா ஸ்டீலை பத்தி மோர்கன் ஸ்டான்லி ஏதோ தரவு வெளியிட்டு இருக்கிறதா படிச்சேன் சார். அது என்ன சார்?
இப்ப டாடா ஸ்டீல் வந்து யூகேல போர்ட் டால்பாட்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு கிரீன் ஸ்டீல் பிளான்ட் ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு தேவையான ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைகிறது. சாதாரணமான ஒரு ஸ்டீல் பிளான்ட்டை விட இது வந்து ஒரு ப்ராசஸ் ரீசைக்கிள்டு ஸ்டீல். சோ கார்பன் எமிஷன் வந்து அந்த நாட்டினுடைய அளவுல 8% குறையுமா. சோ அதனால அதை ஊக்குவிக்கும் வகையில அதே மாதிரி இந்த வேலை ஆட்கள் விட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறுவனம் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதை ஊக்குவிப்பதற்காக, இந்த ஈகோ சிஸ்டத்தை பாதிக்காத அளவுக்கு இருக்கக்கூடியதை ஊக்குவிப்பதற்காக யூகே அரசாங்கம் கிட்டத்தட்ட 500 மில்லியன் பவுண்ட் வந்து ஒரு கிராண்ட் கொடுக்க போறதா சொல்றாங்க. இது வந்து அந்த நிறுவனத்தினுடைய டார்கெட் பிரைஸ் 135 ரூபாய்க்கு இன்னும் இறங்கி வரும்னு சொல்லியிருந்தால் கூட இந்த விஷயம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுவதால அந்த நிறுவனத்தினுடைய பங்கு விலை இறங்குவதுங்கிறது இப்போதைக்கு மட்டுப்பட்டிருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2800 பேருக்கு வேலை போகும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபர்னஸ்ங்கிறதுனால அந்த எலக்ட்ரிக் ஃபர்னஸ்ல வந்து ப்ராசஸிங் ஃபாஸ்டா இருக்கும், பெட்டரா இருக்கும், கிரீன் எனர்ஜியை யூஸ் பண்ணி பண்றதா இருக்கும். அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு விஷயம் டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நேற்று இருந்த நெகட்டிவான செய்திங்கிறது இன்னைக்கு பாசிட்டிவா மாறி இருக்குது. அல்லது அட்லீஸ்ட் அந்த நெகட்டிவ் இதனுடைய இது மட்டுப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. சாம்சங் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் வந்து லே ஆஃப் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார். இதனால அதனுடைய பங்குல ஏதாவது பாதிப்பு இருக்குமா? நிச்சயமாக. அதாவது நேற்று நம்ம பார்த்தோம், நேற்று முந்தைய தினம் கூட பேசணும், சைனாவுடைய அங்க இருக்கக்கூடிய டிஃப்ளேஷனரி பிரஷர்ஸ் சொன்னோம். அத தொழில் தேக்க நிலை, மந்த நிலைங்கிறத நோக்கி போய் கொண்டிருப்பது உலகத்தையே பாதிக்கலாம்னு அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் நான் இதை பாக்குறேன். சாம்சங் வந்து 30% குளோபல் ஒர்க் போர்ஸை வந்து கட் பண்ண போறாங்க. இதுல இந்தியாவில் 25,000 பேர் வேலைக்கு இருக்கிறதாவும், இதுல 1000 பேர் இப்ப நிறுத்திட்டதாவும் சொல்றாங்க. அதே மாதிரி ஹோண்டா அவங்க சைனால வந்து நிறைய பேருக்கு வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே சென்ற மாதம் இன்டெல் அவங்களுடைய ஒர்க் போர்ஸ்ல 10% 15% நிறுத்த போறேன்னு சொல்லியிருந்தாங்க. கூகுள் சொல்லியிருந்தாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிறுவனங்கள் பொருளாதார தேக்க நிலை காரணமாக, விற்பனை மந்தம் காரணமாக ஆட்களை வேலையை விட்டு நிறுத்தினா அவங்களுடைய காஸ்ட் குறையுது. காஸ்ட் குறையறதுனால அவங்களுடைய நஷ்டம் வந்து குறையும். இன்னும் சொல்ல போனா சில நேரங்களில் இது லாபமாக கூட மாறலாம். அதனால நிறுவனங்கள் இதனால வந்து டாப் லைன் குரோத்னு சொல்றோம், வால்யூம் சேல்ஸ் பாதிக்கப்பட்டா கூட லாபம் பெரிய அளவுல பாதிக்கப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் குறுகிய கால அடிப்படையில. பட் நீண்ட கால அடிப்படையில் இது தொடருமானால் லாபமும் பாதிக்கப்படலாம். சந்தையை பத்தி வேற ஏதாவது செய்தி இருக்குங்களா சார்? இவி மார்க்கெட்டை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. நேற்று பிரைம் மினிஸ்டரும் பேசியிருக்காரு. இந்தியன் இவி மார்க்கெட்ஸ் வந்து இப்ப 34.8 பில்லியன் இருக்கு. அது வந்து 2030 இன்னொரு 6 ஆண்டுகள் 120 பில்லியனாக வளரும்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 3-4 மடங்கு கிட்ட. அதனுடைய எஃபெக்ட்ங்கிறது ஆட்டோமொபைல், அந்த இவி மார்க்கெட் சார்ந்த ஸ்பேர்ஸ் அந்த செக்டர்ல, எம்எஸ்எம்இஸ்ல அதனுடைய இது இருக்குன்னு நம்பலாம். லிஸ்டட் கம்பெனிஸும் நிறைய அது சார்ந்த துறை சார்ந்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு சென்ற மாதம் 9,363 கோடி ரூபாய் நெட் இன்ஃப்ளோ மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள போனதுல வந்து பாத்தீங்கன்னா 9,363 கோடி வந்து லார்ஜ் கேப் மிகப்பெரிய நிறுவனங்கள், ஃபிளெக்ஸி கேப், பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய பங்குச்சந்தை மட்டுமல்லாது கடனும் சார்ந்த என்சிடிஸ், டிபென்ச்சர்ஸ் அதுவும் சார்ந்த அந்த மாதிரியான முதலீடுகளுக்கு போயிருக்கு. அப்படின்னா 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முந்தைய மாதம் செய்ததை விட இந்த 3லயும் வந்து முதலீடுகள் 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா ரிஸ்கி அசெட் கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு முதலீடுகளை நோக்கி முதலீட்டாளர்கள் நகர்கிறார்களோ என்ற ஒரு கருத்தும் இப்பொழுது நிலவ ஆரம்பித்திருக்கிறது. சந்தை நிச்சயமாக ஒரு உச்சத்துல இருக்கிறதைத்தான் இது நமக்கு காட்டுகிறது. நேற்று இறங்கி இருந்து இன்னைக்கு ஏறி இருக்கு, அதனால முதலீடு செய்யணுமான டே ட்ரேடர்ஸ் பிரச்சனை வேற. நம்ம நீண்ட கால முதலீட்டின் அடிப்படையில் இருப்பவங்க, நல்ல தரமான பங்குகளை வைத்திருப்பவர்கள் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஒரு மீடியம் டேர்ம்லயோ ஷார்ட் டேர்ம்லயோ இருக்கணுங்கிறவங்க அவ்வப்பொழுது லாபத்தை பதிவு செய்து பணத்தை கையில வச்சுக்கிறது தான் நல்லதுங்கிறது நம்ம திரும்ப சொல்லிட்டு வந்திருக்கோம். சார் நம்ம நேர்கள் வந்து கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, விகடன் வெப் டிவில பிரபாகர் அப்படிங்கிற நேர் என்ன கேட்டிருக்காருன்னா, என்ன சோர்ஸ் சார் டேட்டா எடுக்கணும்னா எது ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கும், எங்கிருந்து நம்ம எடுக்கணும் அனலைஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. 2 விதமான சோர்சஸ். ஒன்னு பிரைமரி சோர்சஸ்னு சொல்லுவோம், இன்னொன்னு செகண்டரி சோர்சஸ்னு சொல்லுவோம். எப்போதுமே பிரைமரி சோர்சஸ்ல இருந்து டேட்டா எடுக்கிறது தான் நமக்கு நல்லது. பிரைமரி சோர்சஸ்னா என்ன? எல்லா நிறுவனங்களும், பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் அவங்களுடைய முடிவுகளை, காலாண்டு முடிவா இருக்கட்டும், ஆண்டு முடிவா இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த பிஎஸ்சி அல்லது என்எஸ்சி, தேசிய பங்குச்சந்தை, மும்பை பங்குச்சந்தை, அவங்களுக்கு தான் முதல்ல தெரிவிப்பாங்க. அந்த இணையதளங்கள்ல அது வந்து பதிவேற்றப்படும். அந்தந்த நிறுவனங்களுடைய இணையதளங்களையும் பதிவேற்றப்படும். அதே மாதிரி அந்த நிறுவனங்கள் வந்து முதலீட்டாளர்களுடன் உரையாடும் பொழுது அந்த உரையாடலை பதிவு செய்து ஆடியோ ரெக்கார்டிங்காகவும் பிஎஸ்சி இந்தியா வெப்சைட்லயும், என்எஸ்சி இந்தியா வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கும். அந்த நிறுவனங்களுடைய வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி அனலிஸ்ட் வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. பெரும் முதலீட்டாளர்கள் வந்து மேனேஜ்மெண்டோட இன்டராக்ட் பண்ணி நிறைய கேள்விகள், ஏன் நீங்க விற்பனை குறைவாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது அல்லது அதிகரித்திருக்கிறது, வரக்கூடிய
வரக்கூடிய காலகட்டங்கள்ல லாபம், இதெல்லாம் அந்த கால்னு சொல்றது. இந்த காலுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றது எழுத்து மூலம், அதுவுமே அங்க வந்து பதிவேற்றப்பட்டிருக்கும். சோ இந்த மூலம் இந்த பிரைமரி சோர்ஸ்ல போய் இந்த மூணையும் பாக்குறதா காலாண்டு முடிவுகள், டிரான்ஸ்கிரிப்ட், அந்த காலுடைய டிரான்ஸ்கிரிப்ட், அவங்களுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க கிடைக்கும். பிஎஸ்சி வெப்சைட்டா இருக்கட்டும், என்எஸ்சி வெப்சைட்டா இருக்கட்டும், அது போக செபியினுடைய வெப்சைட், கமாடிட்டிஸா இருந்தா mcxindia.com, பிஎஸ்சினா பிஎஸ்சி இந்தியா, என்எஸ்சி இந்தியா, இந்த மாதிரி அவங்களுடைய இணையதளங்கள்ல போய் எடுக்கிறது தான் நல்லது. இதை தாண்டி செகண்டரி சோர்சஸ் இருக்கு. இப்ப நம்ம நாணய விகடன்ல நிறைய போடுறோம். சோ இதெல்லாம் செகண்டரி சோர்சஸ். இது போக மத்தவங்க இருப்பாங்க. இதுல வந்து கிரெடிபிலிட்டி இஷ்யூ இல்லைன்னா கூட இந்த பிரசன்டேஷன் வந்து பெட்டரா இருக்கும். இப்ப நீங்க பிரைமரி சோர்சஸ்ல போனீங்கன்னா ஒரிஜினல் டேட்டா, கரெக்டான டேட்டா, எந்த விதமான தப்பும் தவறும் இல்லாமல் கிடைக்கும். பிஎஸ்சியோ, என்எஸ்சியோ, செபியோ இதுல. ஆனால் இதே வந்து வேற தனியார் இதுல நம்ம போனோம்னா அந்த ஆத்தென்டிசிட்டி, அதாவது அங்கிருந்து தான் எடுத்து இவங்க போடுறாங்க. பட் இவங்களுடைய பிரசன்டேஷன் அழகா இருக்கும், நமக்கு புரியக்கூடிய வகையில, நமக்கு எளிமையான வகையில இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்டரி சோர்சஸ்ங்கிறது நிறைய இருக்கு. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டா வேல்யூ ரிசர்ச் இருக்குது, அதே மாதிரி மார்னிங் ஸ்டார் இருக்கு, சர்வேஸ் அளவுல சர்வேஸ் செய்திகள் வேணும்னா investing.com இருக்கு, ப்ளூம்பர்க் இருக்கு, ராய்டர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பல இது இருக்கு. பட் பிரைமரி சோர்ஸ் நம்பி போறது நமக்கு நல்லது. இல்லைன்னா நமக்கு கிரெடிபிலிட்டி தெரிஞ்ச, இப்ப நமக்கு நாணய விகடனை பத்தி நல்லா தெரியும். சோ அப்ப அந்த மாதிரியான சோர்ஸ்ல நம்ம வந்து பாக்குறது தான் டேட்டாவை பாக்குறதுக்கு கரெக்டான இடமா. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். தொடர்ந்து நிறைய கேள்விகளும் கேளுங்க, பாத்துட்டு இருக்கவங்க, கேட்டுட்டு இருக்கவங்க. சார் நிச்சயம் வந்து பதில் சொல்லுவாரு. சோ ரொம்ப நன்றி சார், நாளை சந்திப்போம் சார். நன்றி சிபி, சந்திப்போம். வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.